சாதியை சொல்லி எவன் அந்த மக்களை மடைமாற்றம் செய்து வாக்குகள் சேகரிக்கிறானோ அயோக்கியம்தான். பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது கட்சியே கிடையாது. அவருடைய 10% கோரிக்கை எதுவும் நிறைவேறும்? அதெல்லாம் 10.5 ஒரு நாளும் நிறைவேறாது. 31% எங்க யார்கிட்ட இருக்கு? அந்த 31% எங்கே அமுக்கி வச்சிருக்கிறான்? அதை நீ ஆனா உனக்கு எதுக்குறா 31%? வெறும் 3% மக்களுக்கு 31% எதுக்குறா உனக்கு இடஒதுக்கீடு? அதில் குர்ரா 20 கேளு பார்ப்போம். கேட்க துணிவு இருக்கிறதா அவர்களுக்கு? அதில் எனக்கு 20 குர்ரான்னு கேளு பார்ப்போம். உனக்கு கொன்னே விடுவாங்க. காந்தியை சுட்டு கொண்டது மாதிரி உன்னையும் போட்டு இருப்பாங்க. நடிகர் விஜய் அவர்கள் இப்போ நேற்றைய தினம் இந்த சிஏக்கு கூட எதிர்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. பட் ஆனால் மத்திய அரசுன்னு குறிப்பிடலை. அண்ணன் ஏன் தெரியுமா சிஏ எதிர்க்கிறாரு? விஜய் படத்தில் வந்து நான் படம் பார்த்தா ரசிப்பேன், நல்ல நடிகர். ஆனால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தா ஓட்டு போட்டுருன்னு நினைப்பான். இந்த பகட்டு அரசியல்வாதி தான் இப்போ விஜய் போன்றவர்கள் தான். பாரதிய ஜனதா என்கிற சனாதன கோட்பாட்டை மிகப்பெரிய அளவில் உள்வாங்கி இருக்கிறது திராவிட முன்னேற்றம். எனக்கு இந்தியா தேசம், எனக்கு அது உடன்பாடு இல்லை. இன்னும் ஜனகணமன அறிக்கை விளக்கம் தெரியாமல் வாங்குது. அண்ணன் திருமாவிற்கு இன்றைக்கு 2 நாடாளுமன்றங்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நான் கேட்குறேன், 2 நாடாளுமன்றம் 12 சட்டமன்றம் கொடுப்பீங்களா? இன்னும் சொல்ல போனால் இவர்களும் ராமனின் வகைராக்கள் தான். ஸ்டாலினுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருமே ஜாதியை வந்து அது தெரியுமா? கருணாநிதி ஒரு கடிதம் எழுதுவார்ல, எப்படி உடன்புறப்பே உளுந்தம்பருப்பே கருவாட்டு குழம்பே கத்திரிக்காயின்னு ஒரு கடிதத்தை எழுதிட்டு கடைசியாக சொல்ல பார்த்தாயா அன்னைக்கு இந்த தேதியில் இந்த மாதிரி நான் பேசினேனே கேட்டாயா? தேர்தல் களங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாதியை முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூடியவர்கள், நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், நான் பாமக மாதிரியான கட்சிகள்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் திருப்பத்தை கொண்டு வரக்கூடிய கட்சின்னு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் இவங்களே சில பேர் குறிப்பிடுறாங்க. எந்த பக்கம் பாமக இருக்குதோ அவங்களுக்கு தான் ஓட்டு அதிகமாக இருக்கும், வெற்றி விகிதம் ஜாஸ்தி அப்படின்றாங்க. அதை என்ன நினைக்கிறீங்க? ஹிஸ்ட்ரி சோஸ்திமிவே என் தலைவன் சொன்னதுதான். என்ன சார்? ஹிஸ்ட்ரி சோஸ்திமிவே வரலாறு வழிகாட்டியாக இருக்கிறது. கடந்த முறை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தானே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது. எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி எங்கள் கோட்டைன்னு சொன்னாங்களே, அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் என்ன செஞ்சார்? வானுயர போய் வாழ்ந்துட்டாரா? அதிமுகவிட்ட கடன் வாங்கி போய் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துக்கிட்டு ஒரு நாள் கூட நாடாளுமன்றத்திற்கு செல்லாத மனிதன். அட்டன்ஸ் எல்லாமே தான் போட்டிருக்கோம் அவருக்கு, ஆப்ஷண்ட். அப்படிப்பட்டவர் இப்போ வந்து திருப்பியும் தேர்தல் களத்தில் வந்து நின்று வெற்றி பெற்று மக்கள் பணியாற்ற போகிறாரா? பட் இருந்தாலும் அவங்களுக்கு வாக்கு சதவிகிதம் நிறையா இருக்கு. இப்போ சாதியை சொல்லி ஓட்டு கேட்கணும், வேறு வழி இல்லை. அந்த மக்களை மடைமாற்றம் செய்து சாதிகளாக்கி அந்த மக்களை இழிவுபடுத்துகிற வேலையை செய்கிறது தான் அந்த கூட்டம். அவனையே இழிவுபடுத்துகிற கூட்டம். அந்த மக்களுக்கு இன்னும் புரியலை. அது யாராக இருந்தாலும் சரி, சாதியை சொல்லி எவன் அந்த மக்களை மடைமாற்றம் செய்து வாக்குகள் சேகரிக்கிறானோ அவன் அத்தனை பேரும் சொல்கிறேன், அது எவனாக இருந்தாலும் சரி அயோக்கியம்தான். உன் மொழியையும் உன் இனத்தையும் பற்றி பேசு. உன்னை அடையாளப்படுத்திய உன் மொழியை பற்றி பேசி வாக்கு கேளு. உன் மொழி சிதைக்கப்படுகிறது, நீ ஓட்டு போடு, எனக்கு உன் மொழியை நான் பாதுகாக்கிறேன், எவனா ஓட்டு கேட்பானா? உன்னை சாதியாக்கி உன்னை கூறுகளாக்கி வைத்திருக்கா, நீ தமிழன், உன்னுடைய பண்பாடு வேறு, உன்னுடைய கலாச்சாரம் வேறு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க போகிறாங்களா? அப்படி ஒரு மனுஷன் இங்கே ஓட்டு கேட்கட்டும், அவனை போய் நான் ஆதரிக்கிறேன். அவனை பற்றி பேசுகிறேன் மீடியாவெலாம். சொல்லுங்க பார்ப்போம். பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது அது கட்சியே கிடையாது. அது ஒரு கட்சி இல்லை, அது ஒரு சாதிய கும்பல். நான் பல தடவை சொல்லிட்டேன். அதை நடக்கக்கூடிய தேர்தலில் அவங்க நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேருவான். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேருவான். அமைச்சர் பதவி வேணும்ல மகனுக்கு, அன்புமணிக்கு அமைச்சர் பதவி வேணும். இந்த தடவை எப்படியாவது அமைச்சர் ஆயிரணும்னு ஒரு முடிவோடு களமிறங்குவாங்க. அவருடைய 10% கோரிக்கை எதுவும் நிறைவேறும்? அதெல்லாம் 10.5 ஒரு நாளும் நிறைவேறாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, 69% இடஒதுக்கீடு இல்லை, மீது 31% யாராவது பேசுகிறீங்களா? எங்கே அது 31% எங்கே? யார்கிட்ட இருக்குது அந்த 31%? எங்கே அமுக்கி வச்சுருக்கிறான் அதை? அதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். 31%ஐயும் அவர்கள் தான் கூறு போட்டுக் கொள்கிறார்கள். 10.5% இருக்கிற 68க்குள்ள போய் 69க்குள்ள நீ போராடிக்கிட்டு கிடக்குற. 31 போராட, 31 போய் கேள. நீ ஆனா உனக்கு எதுக்குறா 31%? வெறும் 3% மக்களுக்கு 31% எதுக்குறா உனக்கு இடஒதுக்கீடு? அதில் குர்ரா 20 கேளு பார்ப்போம். கேட்க துணிவு இருக்கிறதா அவர்களுக்கு?
அதில் கேட்க துப்புல இந்த 69 கேட்பியா நீ? யோசித்து பாருங்கள் இவருடைய அரசியல் தன்மையை. இதுவரை எவனாவது யோசிச்சிருக்கிறானா? 69 கொடுத்துட்டான், 31 யார்ட்டடா இருக்குன்னு எவனாவது கேள்வி கேட்டானா? ஏன் கேட்கல? அதை கேட்கவே கூடாதுங்கிறத தான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். நான் என்ன வேணாலும் இந்த 31க்குள்ளே நான் விளையாடுவேன். நான் எப்படி அதனால தான் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், துறைகளின் அனைத்து மிக உயரிய பொறுப்புகளாக இருக்கட்டும், யார் இருக்கா? பார்ப்பனா தான் இருக்கிறாங்க. அதை போய் கேள. அதை கேட்க துப்புள்ளாதவர்கள் 69லேயே போய் நான் 10.5 10.5னா அவன்கிட்ட போய் கேளு. 3% மக்கள் தானடா நீ இருக்கிற, உனக்கு இருக்கிற 31%. அதில் எனக்கு 20 குர்ரான்னு கேளு பார்ப்போம். உன்னை கொன்னே போடுவானுங்க. காந்தியை சுட்டு கொண்டது மாதிரி உன்னை போட்டு தெரிஞ்சுருவானுங்க. அப்போ இவருடைய சித்து விளையாட்டுக்களை எங்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்கள்? 10.5% இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். உள் ஒதுக்கீடுங்கிற பேரில் ஒன்று உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? போலியவாதிகள் இவர்கள் வாக்குகளை சேகரிப்பதற்காக திருப்பியும் 10.5 பேசுவாங்க. ஏற்கனவே எடப்பாடிக்கிட்ட 10.5 நீ சட்டமன்றத்தில் அறிவின்னு சொல்லி அறிவிச்சுவிட்டு ஓட்டு கேட்க போனானுங்க. எல்லா மக்களும் ஓட்டு போடுச்சு. தோத்த பிறகு 10.5% எங்கடானா காணும். இதுதான் இவருடைய அரசியல் சித்து விளையாட்டுகள். ஒரு நாளும் 10.5 கொடுக்க முடியாது தமிழ்நாட்டில். நீ கேட்குறோம்னா பார்ப்பனர்கள்ட்ட கேளு 31%. அதுக்கு உனக்கு தெம்பு திராணி வேணும். நீ அதை கேளு, அப்புறம் பார்த்துக்கணும். அதே போல் சார், புதுசாக அரசியல் என்ட்ரி நடிகர் விஜய் அவர்கள் இப்போ நேற்றைய தினம் இந்த சிஏக்கு கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. பட் ஆனால் மத்திய அரசுன்னு குறிப்பிடலை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆகிட்டு இருக்குது. மாநில அரசுகள் வந்து அதற்கு எதிராக செயல்படுங்க, உடனே அதை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. விஜய் ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வெளியே சொல்லாமல் பேசாமல், ஆனால் கட்சி நடத்துகிறாரு, அறிவிக்கிறாரு, உறுப்பினர்கள்லாம் வந்து எல்லாருமே சேர்றாங்க. ஒரு மறைமுக அரசியல் மாதிரி தெரியுதுங்களே. எனக்கு இன்றைக்கி ஒரு தகவல் வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமியே நான் தமிழக வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகம் அதில் வந்து நம்ம ஏற்கனவே அதை சொல்லி இந்த ஒற்றுப்பிள்ளைகள் நிறைந்த கட்சியாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஒரு விஜய் வந்து உண்மையிலே அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இந்திய அரசை பகைச்சா தானே நம்மளுக்கு வீழ்ச்சி. நோண்டுவான், ரைடு விடுவான். அதை ஏன் நம்ம சொல்லணும்? மாநில கட்சியில் போராடுங்கன்னு கிளப்பி விடுவோம். கிளப்பி விட்டு உட்காந்துக்குவோம். நீ போராடக்கூடாதா? ஏன் போராட்டத்துக்கு வரல? 2026 உங்கள் இலக்குன்னு சொன்னீங்க. எடுத்தோன்னே இப்போ உறுப்பினர் சேர்க்கை. ஆமாம், இப்போ எடுத்தோன்னே உறுப்பினர் சேர்க்கையில் தான் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. 2 கோடி பேர் கிட்டக்க அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்துட்டாங்க, அண்ணாமலையும் சேர்த்துட்டாங்க. அப்புறம் 2 கோடி பேர் வருமா வராதா? சார், தமிழ்நாட்டில் மொத்த தொகை எத்தனை பேர் சார்? 8 கோடி மக்கள் இருப்பதாக. 8 கோடி மக்கள். திமுக எத்தனை பேர் இருப்பாங்க? அதிமுக எத்தனை பேர் இருப்பாங்க? அதான் சொல்கிறேன். ஒரு கோடின்னு இவங்க வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு 1 கோடி பேர் இருக்காங்க, எனக்கு 2 கோடி பேர் இருக்காங்கன்னா அது 10 கோடியை தாண்டி போயிட்டு இருக்குதுங்களே. 15 கோடி போகுது ஒவ்வொரு கட்சிக்கும். அது விஜய் அவர்களும் வந்து 2 கோடி பேர் நான் எடுத்துட்டேன்றப்ப என்னது இது? இப்போ என்னன்னா, இப்போ மன்சூர் அலிகானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இந்திய ஜனநாயக புலிகள். அவரும் ஒற்றுப்பிள்ளையோட தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்திய ஜனநாயக புலிகள்னு வரணும். ஜனநாயக புலிகள்னு இப்போ விட்டார். அவரும் தமிழ் தேசியவாதியாக தான் களத்தில் வந்து நிற்கிறாரு. விஜய் ஃபார்முலா ஃபால் ஆமாம், ஃபால் பண்ண. அவரும் போய் எங்கேயாவது நியூமராலஜி பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, அவர் கூட இப்போ நாளைக்கு அறிவிப்பார் 1 கோடி பேர் தொண்டர்களின் இடத்துல இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பார். கடந்த முறை நான் நிற்கவே இல்லை, எஸ்பி வேலுமணியுடைய செயல்பாடுகள்லாம் சூப்பராக இருக்குது கோயம்புத்தூரில், நான் என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கினாரு. இப்போ திடீர்னு எலெக்ஷனில் போய் நிற்கிறாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ விஜயே வந்து எதிர்காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அரிதாரம் பூசியவர்கள் எம்ஜிஆரை போல வர முடியாது. அரிதாரம் பூசிய தலைவர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆளானப்பட்ட விஜயகாந்த் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, போயிட்டார், அவ்வளோதான். நீங்கள் விஜயெல்லாம் வந்து ரசிகராக ரசிப்பேன். விஜய் படத்தில் வந்து நான் படம் பார்த்தா ரசிப்பேன், நல்ல நடிகன். ஆனால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தா ஓட்டு போட்டுருவேன்னு நினப்பா. எப்படி போட முடியும்? இந்த தாயகத்திற்கு, இந்த மண்ணிற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, என்ன சொல்ல போகிறீங்க? இன்னும் மக்கள்கிட்ட பேசவே இல்லை. இல்லை, நான் அப்போ மேடையில் மட்டுமே சீமானை போல் பேசி விட்டு கடந்து போனால் மக்கள் நம்பிடுவாங்களா உங்களா? இன்னும் பேசவே இல்லையே சார். இல்லை, அதுக்கு இதுதானே உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் மீட்டு இந்த மாதிரி பேசுறது தானே. அது ரசிகர்கள்ட்ட தானே பேசுகிறாரு. மக்கள்கிட்ட போய் அரசியல் கட்சின்னு ஆரம்பித்து நீங்கள் அரசியல் உரை பம்மாத்து அரசியல்னு ஒன்று இருக்குது தெரியுமா? பகட்டு அரசியல். பகட்டு அரசியல். இந்த பகட்டு அரசியல்வாதி தான் இப்போ விஜய் போன்றவர்கள்லாம். அதாவது மேடையை விட்டு ஜெயலலிதா மாதிரி காருக்குள்ளேருந்தே அரசியல் பண்ணாங்கல்ல, ஹெலிகாப்டர்லேயே வந்து அப்படியே அரசியல் பண்ணிட்டு போனாங்கல்ல,
மேடையில் மட்டுமே அரசியல் பண்ணாங்களா? அடித்தட்டு மக்களை இன்றைக்காவது போய் பார்த்தாங்களா? எப்போ பார்த்துருப்பாங்க தெரியுமா? அப்படி கியூவில் நிற்கும் போது ஒரு குழந்தைய வாங்கி அப்படி முத்தம் கொடுக்குற ஒரு போட்டா வெளியில் வரும். அப்படியே பார் அன்னை தாளாட்டுகிறாள் அப்படின்னு போடுவான். பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு ஒரு அறை ஒதுக்கிட்டால் உடனே அவங்க எல்லாருமே வந்து அம்மாவை போல் வருமா? இது இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல் கொசுக்கடியில் வாழ்கிற அன்றாடங்காய்ச்சி மக்களுடைய அவல நிலையை யார் எதிர்பார்த்து காத்திருப்பது? தமிழ்நாட்டில் நீங்கள் தேடி தேடி பார்த்தா என்னை பொறுத்தவரை நான் பெருமைக்காக சொல்லலை, நிச்சயமாக கொசுக்கடியில் வாழ்கிற மக்கள் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உயர்குடி வகுப்பை சார்ந்தவர்களாக படுப்பார்கள். அன்றாடங்காட்சிகள் தாழ்த்தப்படுத்தப்பட்ட, மிகவும் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் தான் சாலை ஓரங்களில் வீதிகளில் அன்றாடங்காட்சிகளாக ஏதோ அங்கே கிடைக்கிற தண்ணியை வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு எத்தனையோ குடும்பம் இன்றைக்கும் பிளாட்பாரத்தில் வாழ்ந்துட்டு இந்த மக்களை போய் சந்திக்கிற தலைவனாக நான் அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு வரை பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட இடத்துல போய் இறங்கி போய் பார்ப்பார், பேசுகிறார் அந்த மக்களுக்காக. அண்மையிலே கூட போய் பார்த்தோம், அனகாபுத்தூரில் வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த வீடு இடிக்கப்பட்டது, ஆற்றுக்கரையோரம் இருக்கு. ஆமாம் ஆமாம். முதல்ல ஓடிப்போனவர் ஒரு தான் போய் அறிக்கை கொடுத்தார், நிறுத்துங்கள்னு சொன்னார். நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இதே அரசு ஏன் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆற்றுக்களை தானே இருக்குது, ஏன் இடிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் சொல்கிறார் அவர். வலியவனுக்கு சட்டம் வளைந்து கொடுக்கிறது, எளியவனுக்கு சட்டம் டெம்பராக இருக்குது. இதான் பிரச்சனை. திருமாவளவனுடைய செயல்பாடுகள் வந்து பெரும்பாலும் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. எதிர்க்கட்சிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பாங்க. அந்த அளவு ஒரு பிளாக் மார்க் அவ்வளோவா இல்லாதது. விமர்சனங்கள் இருக்குமே ஒழிய குறைகள் வந்து சொல்ல முடியாது. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் கூட தமிழ்நாட்டில் பெரும்பாலான தலித்துகள் அவருடைய கூட்டம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பெரிய மாசான ஒரு கட்சி. அப்படிப்பட்ட கட்சிக்கு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா 2 சீட்டுகள் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா கடந்த முறை ஒதுக்கின மாதிரியே 2 சீட்டுகள். உங்களுடைய கருத்து என்ன? அண்ணன் அதுக்கு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கிறார், அது வரவேற்கக்கூடியது தான். நான் தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய இது என்னென்னா, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பாரதிய ஜனதா சனாதனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பேரியக்கங்கள், அதை விட பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சனாதனத்தை முழுவதுமாக உள்வாங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போ கட்சி யோசிக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஜாதி எங்கே அதிகமோ அந்த ஜாதி வேட்பாளரை அங்கே நிறுத்தணும்னு ஒரு பெரிய சனாதனத்தை கையில் இருப்பார்கள். திமுக அதை எல்லா கட்சிகளும் அதானே பண்ணுறாங்க, எல்லா கட்சியுமே. இப்போ விடுதலை சிறுத்தைகளை வந்து இப்போ திமுக எப்படி பார்த்துருக்கிறது என்றால், நீ வந்து பறையன்தான், உனக்கு தகுதி இவ்வளவு தான். ஆனால் ஒரு கேள்வி இருக்குது இல்லை, சட்டமன்றத்துக்கு பொது தொகுதி கொடுத்துச்சே திமுக, அது கொடுக்கலாம், ஏன் நாடாளுமன்றத்துக்கு கொடுக்கல? அன்னைக்கு என்னென்னா, சட்டமன்றத்தில் வந்து எஸ்எஸ் பாலாஜியோ ஆளூர் சானவாசோ வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் 3-4 தனி தொகுதி கொடுத்தீங்க, 2 தான் பொது தொகுதி கொடுத்தீங்க. 6 தொகுதியில் 3க்கு 3 கொடுத்துருந்தா கூட வரவேற்கக்கூடியது. பரவாயில்ல, திராவிட முன்னேற்ற கழகம் சமமாக பாவிக்கிறது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 2யுமே தனி தொகுதியாக கொடுக்குதுன்னு சொன்னால் அவருடைய எண்ணமும் சிந்தனையும் எங்கே இருக்கிறது? ஏன் அண்ணன் திருமாவளவனை கூப்பிட்டு இங்கே வாங்க, சிதம்பரத்தை நீங்கள் விட்டு கொடுங்க, நம்ம கட்சியில் திமுக சார்பில் ஒருத்தனை நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம், பொது தொகுதியில் நீங்கள் நில்லுங்க, ஏன் சொல்லக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகம்? இவங்க தானே வந்து சமூக நீதி பேசுகிறாங்க. அண்ணனுக்கு வந்து திருவள்ளூரை வாங்கி கொடுத்துருக்கலாமே, காஞ்சிபுரம் பொது தொகுதியை வாங்கி கொடுத்துருக்கலாமே, நீங்கள் அங்கே நில்லுங்க, நீங்கள் பொதுவான மனிதர், எல்லோருக்குமானவர், எல்லாத்தையும் பேசக்கூடியவர், எல்லா மக்களுக்கையும் அரவணைச்சு கொண்டு செல்லக்கூடிய பக்குவம் உங்கள் இடத்துல இருக்குது, இந்தாங்க பொது தொகுதியை நாங்கள் தர்றோம், தனி தொகுதியில் நாங்கள் ஒருத்தரை நிப்பாட்டிக்கிறோம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல துப்பு இல்லை, ஏன் வக்கு இல்லை? அதனால தான் நான் சொன்னேன், பாரதிய ஜனதா என்கிற சனாதன கோட்பாட்டை மிகப்பெரிய அளவில் உள்வாங்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆகையால் தான் நீங்கள் அண்ணன் திருமாவை இன்னும் பறையராக பார்க்குற அந்த பக்குவம். அவர் அதையெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கிறார். 2 தொகுதியாக கொடுத்துக்கோ அவர் சொல்கிறார், அழகாக சொன்னார், தேர்தல் எனக்கு இலக்கல்ல, என்னுடைய இலக்கு வேறு அப்படிங்கிறார். அவருடைய இலக்கு வேறு என்னவென்றால், தென் மாநிலங்களில் இன்றைக்கு அவருடைய கட்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதுதான் அவருக்கான இலக்காக இருக்குதுங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய இலக்கு வேறு என்று அடிக்கிறார். அண்ணன் ஏன் தெரியுமா சிஏஏ எதிர்க்கிறாரு? ஒருங்கிணைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்திய வல்லாதிக்க அரசு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதிலே அவர் ஆசைப்படுவதில் தவறில்லை. ஆனால் அவர் ஆசை இன்னொன்று இருக்கிறது, இந்தியா முழுவதும் விடுதலை சிறுத்தைகளை கட்டமைக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அவர் சிஏஏ எதிர்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அண்ணன் சொல்லணும், அண்ணனுக்கு நான் என்ன சொன்னேன், அண்ணா
நீங்கள் கனவு கண்ட தமிழர் தாயகம் இன்னும் 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா ஆண்டால் கிடைத்து விடுமே அண்ணா என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் அவர் இந்தியாவை கட்டமைக்க நினைக்கிறார். நான் தமிழகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று அண்ணனுக்கு சொல்கிறேன். இங்கே தான் நம்ம முரண்பட்டு நிற்கிறேன். எனக்கு இந்தியா தேசம், எனக்கு அது உடன்பாடு இல்லை. இன்னும் ஜனகணமன அறிக்கை விளக்கம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆக அண்ணன் திருமாவிற்கு இன்றைக்கு 2 நாடாளுமன்றங்கள் கொடுத்துருக்கிறார்கள் என்றால், நான் கேட்குறேன், 2 நாடாளுமன்றம் 12 சட்டமன்றம் கொடுப்பீங்களா? ஏன் அதில் மட்டும் 6? ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 தொகுதிகள் அல்லவா சட்டமன்றம்? அப்போ 2 நாடாளுமன்றத்துக்கு 12 சட்டமன்ற தொகுதிகளை கொடுப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தயாரா? அதில் 6 பிற ஜாதிய கட்டமைப்புகளுக்கும் 6 தனித்தொகுதியும் ஒதுக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திராணி இருக்கிறதா? போலிகள். இன்னும் சொல்லப்போனால் இவர்களும் ராமனின் வகைராக்கள் தான், இவர்கள் ராவணன் வகைராக்கள் அல்ல. அந்த அடிப்படையில் தான் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்றைக்கி 2 தொகுதியுமே தனி தொகுதியாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் கடலூர் வலுவாக தானே இருக்காங்க, பொது தொகுதி தானே. சிதம்பரத்தை விட்டு கடலூரில் நில்லுங்கள். கருணாநிதி ஒரு கடிதம் எழுதுவார்ல, எப்படி உடன்புறப்பே உளுந்தம்பருப்பே கருவாட்டு குழம்பே கத்திரிக்காயின்னு ஒரு கடிதத்தை எழுதிட்டு கடைசியாக சொல்லுவா, பார்த்தாயா அன்னைக்கு இந்த தேதியில் இந்த மாதிரி நான் பேசினேனே கேட்டாயா அப்படிலாம் எழுதிட்டு சொல்லுவார்ல. காளிமுத்து தேர்தல் களத்தில் நிற்கிற போது சொன்னார், கடலாடியில் இருக்கிற போது கடலாடியை வென்றுவா துறைமுகத்தில் காத்திருக்கிறேன்னு எழுதினா பாருங்கள். உடன்பரப்புக்கு உளுந்தம்பருப்புக்கெல்லாம் எழுதுவார். அதை போல் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எழுதட்டுமே, கடலூரை வென்று வா காத்திருக்கிறேன் தலைநகரில்னு. ஏன் எழுதக்கூடாது? எழுதுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. துப்பற்றவர்கள், சாதிய மேன்மை பிடித்தவர்கள், சாதிய வன்மம் பிடித்தவர்கள்,